ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியுதா? சிங்கப்பூரோட அதிசயத்தில் ஒன்றான ஜுவல் சாங்கியில் தான் இருக்கோம். பார்த்தீங்கல்ல, ஏர்போர்ட்டுக்குள்ளே என்னமா செட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. வாங்க இன்றைக்கி அதோட ஃபுல் வியூவை நம்ம டேரெக்டாக போய் பார்க்கலாம். நம்ம சாங்கி ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த ஜுவல் இருக்குது. வெளியே பார்க்கறதுக்கு ஒரு கோள வடிவ பந்து மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்களா, ஒரு பிரம்மாண்டத்தையே உள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. நம்ம சிங்கப்பூர் டூரிசத்தை மேம்படுத்துறதுக்காக பிளான் பண்ணி பில்ட் பண்ணது தான் இந்த ஜுவல் சாங்கி. ஆனால் அது இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டோட ஒரு முக்கியமான அங்கமாகவே மாறிடுச்சு. இந்த ஜுவல்லுக்குள்ளே ஒரு மினி உலகத்தையே அடைச்சி வச்சுருக்காங்கங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு ஹோட்டல், பர்ச்சேசிங்க்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக போய் பார்க்கலாம். இந்த ஜுவல் சாங்கியில் மொத்தம் 12 மாடி இருக்குது. அதில் 5 ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு மேலேயும் 7 ஃப்ளோர் வந்து பேஸ்மெண்ட் லெவலையும் இருக்குது. இதோட டிசைனே நம்மளை வியக்க வைக்கிற அளவில் இருக்குங்க. இதுக்குள்ளே ஷாப்பிங்க்கு வேர்ல்ட் கிளாஸ் ஷாப்பிங் பிராண்ட்ஸு, ஃபுட்டு, பாரு, தியேட்டரு எல்லாமே இருக்குது. வீக்கெண்டில் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த அட்மாஸ்பியரே செம்மையாக இருக்குது. இதுக்குள்ளே நேச்சர், என்டர்டெயின்மெண்ட், ரீட்டைல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, எங்கேயோ ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த வியூவை பார்க்குறதுக்காண்டி உள்ளே வந்து டிக்கெட்டு வாங்கணும். ஒரு ஆளுக்கு வந்து $6.40. ஸோ மொத்தமாக $12 கட்டி உள்ளே வந்துருக்குறோம். ஸோ அந்த வியூ செம்மையாக இருக்குது. வாங்க உள்ளே போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அங்கே ஃபோட்டோ எடுக்கணும் எடு. இது வந்து கனாப்பே பிரிட்ஜ். இந்த ஜுவல் சாங்கியோட ஹோல் அட்மாஸ்பியரையும் பார்த்து ரசிக்கிறதுக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்னால டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல நடக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குண்ணா. நீ போ ஃபஸ்ட்டு போ. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இது மாதிரி நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்குறேன் கிளாஸில் போகிறது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ ரியலாக போகும்போது கொஞ்சம் கால் கிடுக்கிடுன்னு ஆட தான் செய்யுது. என்ன தான் ஸ்ட்ராங்கான கிளாஸ் போட்டிருந்தாலும் கீழே பார்த்தீங்களா தர. நீங்கள் ஜுவல் சாங்கிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கனாப்பே பிரிட்ஜை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. இதிலேருந்து பார்க்கும்போது நைட் டைமில் இந்த வியூவே செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அவதார் படத்தில் வர்ற அந்த இது மாதிரியே ப்ளூ கலர் லைட்ஸில் அருமையாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையான வியூவிங் பாயிண்ட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஜுவல் சாங்கியோட ஹைலைட்டே நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இது வந்து 40 மீட்டர் இதோட நீளம். இது வந்து வேர்ல்ட்லே டாலஸ்ட் இன்டோர் வாட்டர் ஃபால்ஸ் இது தான். இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 37,850 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜுவல் சாங்கி வந்து என்ன தான் செயற்கையான வடிவமைப்பாக இருந்தாலும், ஆனால் இது உள்ளே நீங்களே பாருங்களேன், எவ்வளோ மரங்கள் வச்சு ஒரு காடு மாதிரி நேச்சர் அட்மாஸ்பியரை அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நடந்து வந்த அந்த கண்ணாடி பாலம். ஷாப்பிங்க்கெல்லாம் எவ்வளோ ஸ்டோர்ஸ் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இதோட ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் சிங்கப்பூர் டாலருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருக்கிறாங்க. இதோட சைஸ் வந்து மொத்தம் 3.5 ஹெக்டேர் பரப்பளவில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ளேயே கார்டன், அட்ராக்ஷன், ஹோட்டல்ஸ், 300 ரீட்டைல் அண்ட் டைனிங் அவுட்லெட்ஸ் எல்லாமே இன்பில்ட்டாக வர்ற மாதிரி டிசைன் பண்ணிடுறாங்க. இது வந்து 5 டிசம்பர் 2014 இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 18 அக்டோபர் 2019 தான் இது அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நடந்திருக்கு. இப்போது நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கோம். 7 ஃப்ளோர் வந்து பேஸ்மெண்ட்டு கீழே இருக்கிறதா சொன்னேன்ல, அதுதான் இது. பார்த்திங்களா, மேலே விழுற தண்ணி பேஸ்மெண்ட் வரைக்கும் கீழே வர்ற மாதிரி எந்த அளவுக்கு கிளாஸில் டிசைன் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்கன்ட்டு. நானும் ஃபஸ்ட் டைம் பேஸ்மெண்ட்டுக்கு போய் இன்றைக்கி தான் பார்த்தேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்குறதுக்குமே நிறைய பேர் பேஸ்மெண்ட்டு கீழே வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்களோட விளாடுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏரியாவே செம்மையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது முன்னாடி கோவிடுங்கிறனால கூட்டமே இருக்காதுன்னு நினச்சி தான் வந்தோம். செம்மையாக இருக்குது, க்ரௌடு அவ்வளோக்குள்ளே நிறைஞ்சிருக்காங்க. கப்புள்ஸ் இருக்காங்க, லவ்வர்ஸ் இருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. சத்தியமாக தெரியல. இந்த தண்ணி டேரக்டா கடல்ல இருந்து வந்து போகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜுவல் சாங்கி இன்டர்நேஷ்னல் ஆர்கிடெக்சர் அவார்ட், மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ரீட்டைல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ப்ராஜெக்ட், த பெஸ்ட் லக்ஸரி ஷாப்பிங் மால் இன் சிங்கப்பூர் அப்படின்னு ஏகப்பட்ட அவார்டு வாங்கி குமிச்சிருக்குங்க. சாங்கி ஏர்போர்ட்டில் எந்த டெர்மினலில் இருந்தாலும் இந்த ஜுவல் சாங்கிக்கு வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே தான் இருக்குது. இந்த ஜுவல் சாங்கியை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிங்கப்பூர் பற்றின இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.